இந்த நோட்டை கேள்விக்கிட்ட ஆக்கிட்டு வடநாட்டில் கொண்டு போய் அடகு வச்சுட்டு நமக்கு எப்படி நான் சொல்ல ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே போய் வெயில் நின்று மீட்டிங் பேசுறீங்களே அப்படின்லாம் நான் ரொம்ப இதுவா சொன்னாங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் ஒன்றை மறக்கவே மாட்டேன். பாஜகவோடு கூட்டணிக்கு பிரிந்தருக்கு பின்னாலே சென்னையிலே லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசினார். என் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன். அந்த தவறு பாசிச பாஜகவோடு நான் கூட்டு சேர்ந்தது. அம்மா ஒரு பொன் சிங்கம் நான் சொல்லுவேன். அவங்க நடந்து வந்தாங்க, வந்து அப்படி உட்கார்ந்தோம்னா அந்த அண்ணா கோசாமி பேச்சு நின்று போச்சு. முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாள் நினைவு தினம். இந்த தினம் மிகவும் சிறப்பான தினம். ஏனென்றால் நம் அம்மா அவர்கள் நம் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் இந்த தமிழ் மண்ணுக்காகவும் பல தியாகங்களை செய்து பல துன்பங்களை கடந்து ஒரு இரும்பு கோட்டை போல் தமிழகத்தை காத்து வந்த காவல் தெய்வம். ஆகவே இன்று அவரது 78வது பிறந்த நாள் நினைவு தினம். என்ற அவர் நம்முடன் இல்லை என்ற வாழ்ந்த வருத்தம் துன்பம் நம் மனதில் நாம் அனைவரும் தாங்கிக் கொண்டு இந்த விழாவை அவரது நினைவுகளை பகிர்ந்து கொண்டு சிறப்பாக நாம் நடத்த வேண்டும். இதற்காக வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், தமிழக மக்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் முன்னாள் இந்நாள் இனி வரக்கூடிய காலங்களில் திட்டங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலத்துல நான் அவங்களோட சினிமால நடிக்கும் பொழுதும் கூட இருந்து நான் பார்த்திருக்கேன். அப்படி பழகுவாங்க. எதுவுமே அவங்க கிட்ட ஒண்ணு நல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்பவும் சரி, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்த போதும் சரி, எதுவுமே ஒரு பிளானோட தான் இருக்கும், ஒரு திட்டம் தான் இருக்கும். எல்லாரோடையும் பழகுவாங்க, பேசுவாங்க. ஆனா எல்லாமே ஒரு கோடு, அது ஒரு இது போட்டு வச்சிருப்பாங்க. என்ன பல பேர் அவங்க அரசியல்ல அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆனப்புறம் கேட்டாங்க, இவங்க எப்பவுமே அப்படிதானா இருப்பாங்களா, நீங்க கூட நிறைய பழகிருக்கீங்க ஷூட்டிங். ஏன்னா நாங்க ஷூட்டிங்ல நிறைய நாள் கூடவே, அவுட்டோர்ல எல்லாம் இன்னும் கொஞ்சம் பழகிறதுக்கு எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். பேசுவாங்க, எல்லார்கிட்டையும் பேசுவாங்க. ஆனா ஒரு டிசிப்ளின் இருக்கும் எல்லாத்துலயுமே. அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன், ரொம்ப கான்சென்ட்ரேஷன். என்ன ஒரு ஷார்ட், என்ன ஒரு டயலாக், என்ன ஒரு டான்ஸ் சொன்னாலும் சரி, அப்படி பார்த்த மாத்திரத்திலேயே அவங்க உடனே பண்ணிடுவாங்க. அப்பேற்பட்ட திறமைசாலி. அவங்க அரசியலுக்கு அவங்க ரொம்ப பயங்கரமா சாதிச்சிருக்காங்க. அந்த நின்ன இடம்தான், சொன்னதுதான். எதுக்கும் பயந்து ஒளிஞ்சு ஓடினவங்க இல்லை அவங்க. நான் அந்த மாதிரிலாம் பார்த்து நிறைய தடவை அவங்க கிட்ட பேசும்போது சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அரசியல்ல ரொம்ப இது தெரியாது. எங்க அக்கா, பெரிய அக்கா மாடிலட்சுமி தான் கடைசி வரைக்கும் ஏடிஎம்கேல கூட இருந்தவங்க. இவங்களுக்காக மீட்டிங்ல எல்லாம் பேசினாங்க. நான் உண்மையுமே சொல்ல ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, போய் வெயில்ல நின்று மீட்டிங் பேசுறீங்களே அப்படின்லாம் நான் ரொம்ப இதுவா சொல்ல. அவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல, அது அப்படித்தான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சச்சுமாங்க. அவரை பற்றி எல்லோரும் பார்க்கிற போது ரொம்ப ரொம்ப ரஃப்பான ஒரு கேரக்டர் சொல்லுவார்கள். இல்லவே இல்லை, அப்படி இல்லை. வருகிற மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை பார்த்த உடனேயே புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல அவர் நடந்து கொண்டார். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. இந்த வீட்டுக்குள்ளேயே என்னை விட 25 வயது உயர்ந்தவர்கள், பெரிய தலைவர்கள், அவர்கள் எல்லாம் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற போது என்னை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்து பேசுவார். அதற்கு காரணம் என்னவென்றால், அவன் பெரியவனா சின்னவனா, கோடீஸ்வரனா அல்லது சாதாரண ஆளா, அதல்ல. எதையாவது எதிர்பார்த்து வருகிறானா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருகிறானா, அதை துல்லியமாக கவனித்து அதற்கு தகுந்தார் போல செய்தார். சாதாரணமாக மேடைகளில் ஒரு சிரிப்பதே கிடையாது. ஒரே ஒரு மேடையில மட்டும் நான் பேசி ஒரு விழுந்து சிரித்தார். அந்த சிரிப்பை நிறுத்துவதற்கே 2-3 நிமிடங்கள் ஆயிற்று. நான் ஒன்றை மறக்கவே மாட்டேன். பாஜகவோடு கூட்டணிக்கு பிரிந்தருக்கு பின்னாலே சென்னையிலே லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசினார். என் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன். அந்த தவறு பாசிச பாஜகவோடு நான் கூட்டு சேர்ந்தது. என் வாழ்நாளில் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டேன். நான் அதை சொல்வதற்கு காரணம்,
பொது வாழ்க்கையில் இருக்கிறது மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனுமே தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் துணிவு வேண்டும். அந்த துணிவு, அந்த தெளிவு அந்த அம்மையாரிடம் தெளிவாக இருந்தது. அவர் தனியாக பழகிற போது அந்த பெண்மணியுடைய உயர்ந்த பண்பாடுகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவர் வாழ்க்கையில் மிக மோசமான சோதனையான கட்டம் என்பது இதே வீட்டில் அவர் இருந்தால் தங்களுக்கு ஆபத்து என்று நினைத்த சில பேருடைய வக்கர சிந்தனையால் அவர் ஒரு லாரியின் மூலமாக மோதப்பட்டு அடிபட்டு மேலேயே இருந்தார். ஒரு 5 மாத காலங்கள் யாரையும் சந்திக்காமல் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் முதலாக அவர் குடும்பத்தில் இருக்கிறவர்களை தவிர வேறொரு சந்தித்தது என்னைத்தான். அப்படி சந்திக்கிற போது அவர்கள் என்ன சொன்னேன் என்பது வேறு. ஒரு மணி நேரம் பேசினார். அதற்கு பின்னாலே ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் அடுத்து 91 ஆட்சி மாற்றம். மேலும் நான் பேசணும்னு நினைக்கிற விஷயம்லாம் என்னன்னா, அதிமுக கட்சியை பத்தி கொஞ்சம் பேசிதான் ஆகணும் இந்த நேரத்துல. ஏன் அப்படின்னா, அந்த கட்சிக்கும் அவங்களுக்கும் மிக்க, அதாவது அம்மா வேற இல்லை, அந்த கட்சி இல்லை. அதிமுகனா அம்மா, அம்மானா அதிமுக. இதுதான், இப்படிதான் அவங்க வாழ்ந்தாங்க. அதிமுக கட்சியில அவங்க இணைந்த பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவங்கள கட்டளை விட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதில் இணைந்த பிறகு அதுக்காக மட்டுமே அவங்க வாழ்ந்தாங்க. வாழ்க்கையில் ஃபுல்லா பூராக முழுமையாக அனைத்து இந்த அதிமுக கட்சிக்காகவே சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்வாங்க. தனி அவங்களுக்குன்னு ஒரு தனி சொந்த விருப்பு வெறுப்பு, எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, இது வேணும் வேணாம், இவங்கள்ட்ட தான் பேசி அவங்கள பேச மாட்டேன் அப்படின்னா எந்த ஒரு பாகுபாடுமே வைத்துக் கொள்ளாமல், தனக்கென்று அவங்களே சொன்னது போல் எந்த விருப்பு வெறுப்பு எதையுமே வைத்துக் கொள்ளாமல் முழுமையாக ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் தியாகம் செய்ய முடியும் ஒரு கழகத்துக்காக, மக்கள் தொண்டுக்காக, சேவைக்காக என்றால் அது போன்ற ஒரே ஒரு நபர் நம்முடைய வாழ்நாள் காலத்தில் ஒரு உதாரணமாக புரட்சி தலைவர் அம்மா அவர்களை மட்டுமே தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு பாதைக்கு அவங்க போகல. அதுவே மிகப்பெரிய தியாகம் தான். இது வேற எந்த பெண்ணாலையும் சராசரியாக அதை செய்துவிட முடியாது. அப்படி ஒரு தியாகத்தை செய்த புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவங்க இறந்த பிறகு இதை பத்தி பேசலாமா வேணாமான்னு கொஞ்சம் ஹெசிடேஷன், யோசனை எனக்கு இருந்தாலும் கேஷுவலா பேசலாம், எழுதி வச்சுட்டு எதையும் பார்த்துலாம் பேசலாம், மனசுக்கு அப்படியே பேசுறேன் ஃப்ராங்கா. ஒரு கேலி கூட்டாவே அந்த கட்சி மாறி போச்சு. எப்படின்னா, யார் தலைவர், நீயா நானா, ஏவா பிவா, சியா டியா, ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ, சசிகலாவா தினகரனா, நான் கூட சேர்ந்ததில்ல, தீபாவா, அதுவும் நடந்தது. இது விளையாட்டாக இருக்கு, வேடிக்கை இல்லை, விவகாரமும் இருக்குதுல, நானா வரல, என்னை இழுத்து விட்டாங்க இதுல. ஸோ இப்படியெல்லாம் அது பல தரப்புகளா மாறப்பட்டது, பல அணிகளாக பிரிக்கப்பட்டது. இப்படி எல்லாமே நடந்து அதெல்லாம் முடிஞ்சு சரி கட்டி ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சோம். ஆனாலும் அது இது வரைக்கும் நடந்ததா தெரியல. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த தலைவர்கள் அம்மா அவங்க வாழ்க்கையை தலைவரும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, அம்மாவும் சரி, அவங்க சொந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு எந்த பதவியையும் எதிர்பார்த்து, எனக்கு இந்த பதவி வேணும், நான் மந்திரி ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும், நான் முதலமைச்சர் ஆகணும், இது மட்டும்தான் என்னோட குறிக்கோள் நினைச்சு அவங்க கழகத்தை நடத்தல, நாட்டில் நடத்தல. மக்களுக்காகவே அதை செஞ்சாங்க, தொண்டாகவே அதை செய்தாங்க. ஆனா இவங்க யார் முதலமைச்சர், நீ முதலமைச்சர்னா நான் துணை முதல்வர், இபிஎஸ் முதல்வர்னா ஓபிஎஸ் துணை முதல்வர், நான் முதலமைச்சர்னா நீ துணை முதல்வர். இப்படி பதவிகளை பங்கு போட்டுக்கொண்டு, பேரம் பேசிக்கொண்டு, உனக்கு இது எனக்கு இது, இப்படி இந்த போக்குல தான் இந்த கட்சி பல ஆண்டு காலமா போய் கொண்டிருக்கிறது. இப்பவும் அதே போக்குல தான் இருக்கு. எந்த மாற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்போ பார்த்தோம்னா இதையும் தாண்டி அதையும் தாண்டிடும், அதுக்கு மேல போயிட்டே இருக்குல்ல. அது மாதிரி பங்காளி சண்டையும் என்ன புது வேடிக்கைன்னு தெரியல. நாங்க எப்படி வேணா திட்டிப்போம். திரு அண்ணன் டிடி தினகரன் இருக்காரு இல்லையா, அவரெல்லாம் சின்ன வயசுல தெரியும், தெரியலாம் பழகிட்டு தான். அரசியலும் போது வேறு சில மாற்றங்கள் ஏற்பட்டது. அம்மா இறந்த பிறகு எங்க நட்பாக இருந்த அதெல்லாம் கொஞ்சம் முறிவு ஏற்பட்டது. ஆனால் அவரை நன்றாக தெரியும், ஒன்று தெரியாது சொல்ல முடியாது. அவரும் இவங்க நல்லா திட்டிருக்காரு திரு இபிஎஸ் ஐயா அவர்களை. அவரும் இந்த மாதிரி தான் நல்லா திட்டாரு. தூக்குமாட்டி சாவெல்லாம் பேசி நல்லா வேடிக்கையெல்லாம் பேசினாங்க, எல்லாம் காமெடியா இருக்கு இப்போ. ஆனா இப்ப என்ன புதுசா சொல்லியிருக்காங்க, இந்த கூட்டணிக்கு சேரும்போதுன்னா அது என்ன சொன்னாங்க, பங்காளி சண்டையம்.
நான் தமாஷா இருக்கலாம், கை தட்டுவேன் கொஞ்சம் தமாஷா. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பங்காளி சண்டைனா என்ன, யாராவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? என்ன சொல்லுங்க, யாராவது யாரும் உட்காருங்க. வெரி குட், எக்ஸாக்ட்லி, சூப்பர். சொத்துக்கு அடிச்சுக்கிறதுனா பங்காளி சண்டை. பொதுவா தமிழ்நாட்டுல மக்கள்ல ஒரு கிராமத்துல ஊர்ல இருப்பாங்க, பங்காளி தாயாதி பங்காளி இருப்பாங்க. எதுக்காக சண்டை போடுவாங்கன்னா, சொத்து, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, சொத்து ஊர்ல நிலம் இருக்கணும், விவசாய நிலம் இருக்கணும், அது இருக்கும் வைக்காலாம் இருக்கும். இதுவெல்லாம் வச்சு பங்குதாரா இருப்பாங்க அவங்க, அதுக்கு சண்டை கொடுப்பாங்க, எங்க அடிச்சுட்டு சாவாங்க. அதுதான் பங்காளி சண்டை. இவங்க சொல்லிக்கிறாங்க மாத்தி மாத்தி, அதிமுக கழக இந்த பிரிவு, இந்த முடிவு இப்ப எப்படி திட்டிட்டு செய்யணும், நாங்கெல்லாம் பங்காளிங்க தானே, சண்டை போட்டோம் இப்ப செஞ்சுட்டோம் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு யாருமே நான் கேட்க தோணல, அவங்க 2 பேரும் மட்டும் இதை கேட்டுட்டு, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, இப்ப இருக்கிற நிறைய சோசியல் மீடியாலாம் வந்திருக்கு, ஜென்சி பசங்க, அடுத்த ஜெனரேஷன் இல்லாம இப்ப பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஆர்வத்தை காட்டுறாங்க, அரசியல்ல. பெரியோர்கள், வயதில் மூத்தவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், தமிழக மக்கள் எல்லாருக்கும் ஒரே கேள்விதான், அதிமுக உங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா? அதிமுக கட்சி வந்த வரலாறு கொஞ்சம் பேசுவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதுக்காக தொடங்கினார் இந்த கட்சி? திமுகவிலிருந்து விலகி வந்து கருத்து ஒத்து போகாத நேரத்துல மக்களுக்காக ஒரு கட்சி தொடங்கினார், தொண்டர்களுக்காக அந்த கட்சி தொடங்கினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழுதின பைலாவே 4 பேர் குழந்தை கையில பூமாலை கொடுத்தா மாதிரி பிடிச்சு பிடிச்சு போட்டு, ஆனா மாற்றி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சொந்த கதையெல்லாம் அவங்க எழுதிக்கிட்டாங்க. என்ன வேணா எழுதிக்கோ, இது உனக்கு அது எனக்கு, அவ்வளவுதான். நம்ம பொறுத்த மட்டும் என்ன, இது உனக்கு இது எனக்கு. இந்த அப்போ எந்த குழந்தை எடுத்து சாப்பிடுவோம் அந்த குழந்தைக்கு தான் அதிமுக கட்சி தான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் ஆஃப் pathetic state of the great AIDMK party which was ruling the state of Tamil Nadu for more than 25 years. A pathetic state of a powerful ruling party, ஒரு மிகப்பெரிய சாதனைகள் படைத்த ஒரு, என்ன சொல்றது, சரியான வார்த்தை கூட இல்லை, அவ்வளவு பெரிய கழகம் அது, மக்கள் சக்தி அந்த கழகம். இந்திய தேர்தல் வரலாற்றுல, ஹிஸ்டரியில பிரைம் மினிஸ்டரை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கழகமா இருந்த அதிமுக இன்னைக்கு இப்படி ஒரு கேலிக்குக்கான நிலைமையில பங்காளி சண்டையில போய் முடிஞ்சு சுமூகமா சேர்ந்துருக்காங்க. இப்ப இந்த பங்காளிங்க இன்னும் வருவாங்களா, இன்னும் எத்தனை பங்குதாரர்கள் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் முளைச்சு வருவாங்க, நம்மளாம் வேடிக்கை பார்க்கணும். பழம முக்கியமான டாஸ்க் நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை பங்காளிகள் வருவாங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தர் கிளம்பிடுவாங்க, அவங்க பேர் தான் எதிர் வீட்டுல இருக்கிற சின்னம்மா. அவ அம்மா வச்சுக்கிட்ட பேரு, இது அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு சசிகலா, என்னமா வச்சுக்கிட்டாங்களே, இல்ல வீயெல்லாம் வீக்கே அவங்களா மாத்தி எழுதிக்கிட்டாங்க, நீங்களும் அனுப்பிச்சு பார்த்து. சசிகலா நகரம் தான் எனக்கு அவங்க அறிமுகம். 1988ஆம் ஆண்டு முதல் நான் உங்களை பாக்குறேன். அத்தை தான் அம்மா தான் என்னோட அத்தைன்றதுனால அவங்க தான் எங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம், எங்கள் அப்பா அம்மா நாங்கள் எப்பயும் வழக்கமாக அம்மா சந்திக்கிற மாதிரி வரும்போது இவங்களெல்லாம் என்னோட மேனேஜர் உதவியாளர் சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இப்படிதான் அறிமுகம் பண்ணாங்க. இப்ப அடுத்த பங்குதாரர்னா ஷேர் ஹோல்டர்ல, அது கிடையாது, அது அப்புறம் வரும், பின்னாடி வரும். இப்ப பப்ளிக் லிமிடெட் இல்லை, பிரைவேட் லிமிடெட். இப்ப வந்து அந்த அடுத்த பங்காளி வந்துட்டாங்க. ஸோ இன்னும் எத்தனை பேர் வருவாங்க, நான் இந்த குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க, பெண்கள் நிறைய வெயிட்டிங் லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க, எப்படியும் 10 பேர் தேரும். ஆளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எல்லாரும் பங்காளிகள் ஆகிடும். ஸோ வருவாங்க, வந்துட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. யாருமே திரு கட்சி கையில இருக்கேன் ஓனர், அவர் தான் ஓனர். அவர் வந்து பேரு பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர். அவர் முதலமைச்சர் அந்த சார் இருக்கு 10 பேரை சுட்டு தள்ளிங்களா, அதான் ஒரு சாதனையா? நான் கேட்கதான் போறேன். இதெல்லாம் யாருமே எனக்கு விரோதமோ கோபமோ குரோதமெல்லாம் கிடையாது. ஆனா முளைச்சு வரணுன்றதுக்காக பேசல. வாரிசுனா நான் கேள்வியை கேட்கிறேன், மக்களுக்காக அந்த கேள்வி கேட்கிறேன், அவங்களோட பிரதிநிதியா எனக்கு நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி நானும் பத்திரிகையாளர், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். இந்த மாதிரி எத்தனை செய்திகளை நான் வந்து எடிட் பண்ணி போட்டுருப்போம், எத்தனை செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குள்ள.
நீங்கெல்லாம் காலில் விழுந்துடாதீங்க, எஸ்கலேட்டரில் வரீங்க, நாங்களாம் படியில் இருந்திருக்கோம். அதனால கேட்குறேன், உங்க சாதனை தான் என்ன? அம்மா எத்தனை சாதனைகள் சாதனைக்கு இன்னும் பேசிட்டு இருக்கோம். எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தாங்க, மக்களுக்கு எவ்வளவு, பெண்களுக்காக எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தாங்க, படிக்கிற குழந்தைங்களுக்காக எத்தனை கல்வி திட்டங்களை கொண்டு வந்தாங்க, நாட்டை எப்படி ஒரு கட்டி காத்தாங்க. இந்த நாட்டை கேலி குத்தா ஆக்கிட்டு வடநாட்டுல கொண்டு போய் அடகு வச்சுட்டு இருக்கீங்க. நமக்கு எப்படி நம்மளாம் இருக்கணும், நம்ம இது கடுமையா இருக்கணும், நம்ம என்ன பாவம் பண்ணோம்? ஏற்கனவே அண்ணாண்டு காலமா பிரிட்டிஷ் காலனியில வந்து அடிமையா இருந்த காலம் பத்தாது. இப்ப வடநாட்டுல இருந்து வந்து இவ்வளவு நம்ம தமிழர்கள் அடிமையா கட்டு நீங்க போய் அடகு வைக்கிறீங்க கட்சியை. இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பெரிய சாதனை. இப்படி சிரிச்சுக்கிட்டே உங்களால பேச முடியும் பாபு சோழர்களே, எப்படி சிரிச்சுட்டு பேசுறீங்க நீங்க? அதனால 2-3 ஆஸ்காரும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு அண்ணாத்திமுக ஸ்டேட்டஸா இருக்கு. இதை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஏறிட்டு அந்த தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்பெல்லாம் அந்த கட்சி விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுறது காரணமே இதான். இன்னைக்கு இதை ஏன் பேசுறதுனால தான் உனக்கு எதுக்கு இதெல்லாம் கூட கேட்கலாம். ஆஃப்கோர்ஸ் எனக்கு தேவைப்படுறேன் அப்படின்னா நானும் இந்த தமிழ்நாட்டுல ஒரு பிரதிநிதி தானே, நானும் இந்த தமிழ்நாட்டுல ஒரு சிட்டிசன் தானே, நாட்டு பெண் தானே, தமிழ் தானே என் தாய்மொழி. நான் எதுக்கு ஹிந்தி பேசணும்? உனக்கு வேணா நீ போய் பேசு, தனியா போய் பேசு. அவங்களோட சுயத்துக்காகவும் தேவைகளுக்காகவும் அடிக்கடி டெல்லி பயணம் பெற்று தராங்களோ அதிமுக தலைவர்கள் தலைவர்கள் புகழ். நீங்களும் நீ பேசிட்டு வாங்க, எங்களுக்கு வேணாம்னு சொல்றோம் நாங்க. அம்மா வேணாம்னு தானே சொன்னாங்க, அதுச்சு என்ன நீங்க மதிக்கிறீங்க விட்டுங்க. அம்மா கண்டிப்பா இப்ப உயிரோட இருந்திருந்தாங்கன்னா இந்த அவல நிலை ஏற்பட்டிருக்காது. நிச்சயமாக வடநாட்டு சக்திகளோட கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க இந்த எலெக்ஷன்ல. இதுதான் உண்மையான நிலை. இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குன்னா, டெய்லியும் எனக்கு ஃபோன் கால்ஸ் வரும், லெட்டர்ஸ் வரும், இதுதான் வரும். நாங்கெல்லாம் இந்த கட்சியில இருந்து இருக்கு, போறோம், வேற கட்சியில வந்து கிளம்பி சேர்றாங்க. அது மாதிரி ஒரு நிலை இப்ப ஏற்பட்டிருக்கு. இது இப்படியே போயிட்டு இருந்தா யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுக்கு முடிவு காலம் வந்தது மாதிரிதான் இருக்கு. அதனால எல்லாரும் சிந்திக்கணும், இது இப்படியே இருக்கணுமா இல்ல இது மாறணுமா? ரிபப்ளிக் டிவியில இருக்கக்கூடிய முன்னாள் டைம்ஸ் நவுல மிஸ் அர்னாப் கோசாமி எத்தனை பேருக்கு தெரியும்? அர்னாப் கோசாமி இன்டர்வியூ எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுப்பாரு, கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. அவரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பல முறை ட்ரை பண்ணி அம்மாவுக்கு இன்டர்வியூ கிடைக்கல. அவர் என்ன ஒரு தரம் கூப்பிட்டு இந்த மாதிரி சார் ஒரு சின்ன முக்கியமான உதவி பண்ணணும், அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னாரு. எதுக்காக நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அது இல்லை சார், எல்லாம் எவ்வளோ பேரை இன்டர்வியூ எடுத்துட்டேன், அம்மாவை நான் பார்த்து இன்டர்வியூ எடுக்கல அப்படின்னாரு. சரி நான் கேட்டு சொல்றேன்னு கேட்டு அவர் சொன்னேன். அம்மா இன்டர்வியூ கொடுத்தாங்க. அவர் வந்தாரு. வந்து நீங்களாம் நம்ப மாட்டீங்க, இது முன்னால இந்த ஹால் இந்த தான் ரூம் இருக்கு. அவரை கூட்டு போய் உட்கார வச்சிருந்தேன். நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அம்மா ஒரு பச்சை கலர் சேலை மேலே போட்டு உள்ள வந்தாங்க. ஒரு சிங்கம் மாதிரி நடந்து வந்தாங்க. அம்மா வந்து ஒரு பெண் சிங்கம்னு நான் சொல்லுவேன். அவங்க நடந்து வந்தாங்க. வந்து அப்படி உட்கார்ந்தோம்னா அந்த அர்னாப் கோசாமிக்கு பேச்சு நின்று போச்சு. என்னதான் முயற்சி பண்ணாரு, அவனால பேச முடியல. பாருங்க, அம்மா ஒரு இன்டெலிஜென்ட் லேடி. மிஸ் சிவனாண்டி கிவ் சம் வாட்டர் அப்படின்னாங்க. தண்ணி கொடுக்க சொன்னாங்க. நான் தண்ணி கொடுத்தேன். தண்ணியை குடிச்சிட்டு தான் அவர் கொஞ்சம் அது பிறகு தெம்பாயி பேசினார். பேசுறதுக்கு முன்னால வர்றதுக்கு முன்னாலே என்னென்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்றேன். சொல்லாமாமா? ஒரு 40 கேள்வி எழுதி அவர் கொடுத்தாரு. அதுக்கெல்லாம் பதில் எழுதினு கொடுத்து இதைத்தான் கேட்கணும், இதுக்கு மேல கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அம்மா சொல்ல நான் சொல்றேன். இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க, இந்த கேள்விக்கு பதில் கொடுத்துட்டோம், இதைத்தான் கேட்கணும், தேவையில்லாம கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. இவர் வந்து உட்கார்ந்து ஒரு பாருங்க 20 கேள்விதான் கேட்டாரு. 20 கேள்வி ஒரு நாள் பேச முடியல இதுக்கு மேல. அதோட தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. 24 கேள்விக்கு அவனால போக முடியல. அந்த அளவுக்கு அம்மாவை பார்த்தால் யாருக்கும் பேச்சு கூட நினைவும் பயம். அம்மான்னா சும்மாவான்னு சும்மா சொல்லல, அம்மான்னா அம்மா தான், வேற யாரும் கிடையாது. அம்மாவுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன்.